அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? இந்த பூமியில் அல்லாஹ்வை அஞ்சி நடுங்குபவர்கள் யார் தெரியுமா? ஹௌஃப், ஹஷியா. இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹஷியா என்றால் ஹௌஃபிலே ஒரு பயப்படக்கூடிய தன்மையில் மிக முக்கியமான தன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் ஹஷியா என்று சொல்லப்படும். இந்த ஹஷியா என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய மகத்துவத்தோடு, அல்லாஹ்வை அறிந்த அந்த உள்ளமையோடு, அல்லாஹ்விற்கு கண்ணியத்தோடு, மரியாதையோடு, பாசத்தோடு, நேசத்தோடு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மைக்கு தான், உள்ளத்தால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தன்மைக்கு தான் ஹஷியா என்ற அரபியிலே சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை நினைத்தால் அஞ்சி நடுங்குவார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்தால் அழுவார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்தால் அவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கும், அல்லாஹ்வையே நோக்கமாக கொண்டு வாழ்வார்கள், அல்லாஹ்வையே பயந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இந்த பூமியில் இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் இல்மை சுமப்பவர்கள் தான், இந்த மார்க்கத்துடைய தீனுடைய கல்வியை சுமப்பவர்கள் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அடியார்களிலேயே அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலமாக்களுக்கு சான்று கொடுக்கிறான். உலமாக்கள் யார்? அல்லாஹ்வை அறிந்தவர்கள். அல்லாஹ்வை அறிந்தவன் தான் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ்வை அறிந்தவன் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுவதுமாக கட்டுப்படுவான். அல்லாஹ்வை அறிந்தவன் தான் குர்ஆனின்படி செயல்படுவான். அல்லாஹ்வை அறிந்தவன் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் நடப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகிறான், உலமாக்கள் தான் என்னுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுபவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், குல் ஹல் யஸ்வில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா? இது உலக கல்வி அறிந்தவனும் அறியாதவனும் சமமா என்று அல்லாஹ் கேட்கிறானா? இல்லை மூமின்களே, அல்லாஹ்வுடைய தீனுடைய கல்வியை அறிந்தவரும் அல்லாஹ்வுடைய தீனுடைய கல்வியை அறியாதவரும் சமமா? சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள், எப்படிப்பட்ட கேள்வியை அல்லாஹ் கேட்கிறார் பாருங்கள். இந்த தீனுடைய இல்மை சுமப்பவரும் இந்த தீனுடைய இல்மை சுமக்காதவருடைய உள்ளமும் சமமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே யார் இந்த இல்மை சுமக்கிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை நாம் பார்த்திருக்கிறோமா? இவர்களை நாம் கண்டதுண்டா இந்த பூமியில்? ஆனால் எவ்வளவு பெரிய ஏழையான சுஹாபி, லா இலாஹ இல்லல்லாஹ், தெருவிலே படுத்திருப்பார்கள் பசியால். சஹாபாக்கள் அல்லது மனிதர்களில் பலர் அபூ ஹுரைராவை மிதித்து சொல்லுவார்கள். பசியால் பட்டினியால் வாடியவர் அபூ ஹுரைரா. இன்று அவருடைய பெயரை உச்சரிக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹு என்று கண்ணியத்தோடு. லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, அபூ ஹுரைராவுக்கு இந்த கண்ணியம் கிடைத்ததற்குரிய காரணம் என்ன? நம் புகாரியை படித்து பாருங்கள், சஹீஹுல் புகாரியை படித்து பாருங்கள். வரக்கூடிய ஹதீஸ்களில் பெரும்பான்மையான ஹதீஸ்கள் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். இந்த அறிவிப்பு தான், அவர் சுமந்த இல்மு தான் அவரை உச்சத்திலே கொண்டு செல்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் மூமின்களே. இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயது பிள்ளை அவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதாக இருக்கும் பொழுது இல்மை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் பொழுதும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதில் தான் இருந்தார்கள், வாலிபராகத்தான் இருந்தார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய இல்மை பற்றி தெரியுமா? சிறு வயதிலே இல்மை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கற்றவர். அஸ்பாபுன் நுசூல், வஹை எந்த காரணத்துக்காக இறங்கியது, இந்த வசனம் யாருக்காக இறக்கப்பட்டது, இந்த வசனம் எதை நோக்கமாக கொண்டு இறக்கப்பட்டது என்ற முழு விவரத்தை அறிய வேண்டும் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கருத்தை, அவர்களுடைய கவுலை பார்த்தால் தெரிந்துவிடும். எது அவர்களுக்கு சிறப்பை, எது அவர்களுக்கு உயர்வை கொடுத்தது. இந்த இல்மு கண்ணியத்துக்குரியவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், நாம் எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அவர்கள் நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவர்களா? நாம் அவர்களை பார்த்திருக்கிறோமா? ஏன் அவர்களுடைய பெயர் இன்றளவு உச்சரிக்கப்படுகிறது? ஏன் அவர்களுடைய கூற்றுகளை இன்றளவு மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்த இல்ம்
18 வயதில் மக்களுக்கு தீர்ப்பு செய்யக்கூடிய முஃப்தியாக விளங்கினார் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய கண்ணியம் உள்ளவராக இருந்திருப்பார், எவ்வளவு பெரிய இல்மை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்திருப்பார், அந்த இல்மிற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பகுதிகளை ஒதுக்கி இருப்பார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மாணவர் இருந்தார், அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மு கொடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணியத்தை எப்படி உயர்த்துகிறான் பாருங்கள். அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். சிறு வயதில் இருந்தார். சிறு வயதில் இருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்து விடுகிறார்கள், அவர் அனாதையாகி விடுகிறார்கள். தாய் மட்டும் ஏழையான குடும்பத்தில் வசிக்கிறார். அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அபு ஹனீஃபாவுடைய அந்த மாணவரை அவருடைய தாய் எப்போது பார்த்தாலும் வேலைக்கு அனுப்புவார்கள். ஆனால் அபு யூசுப் அவர்களும் வேலையை சீக்கிரமாக முடித்துவிட்டு அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சபையிலே அமர்ந்து இல்மை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். இல்மிலே அவர்களுடைய ஆர்வம் அதிகமானது. வேலையை துறக்க ஆரம்பித்தார்கள். வேலைக்கு செல்கிறோம் என்று கூறிவிட்டு அபு ஹனீஃபாவுடைய சபைக்கு செல்ல ஆரம்பித்தார். தாய் கோபப்பட்டார்கள். நானும் அனாதையாக இருக்கிறேன், ஆனால் இந்த அபு யூசுஃபோ அதை பற்றி கவலைப்படாமல், அதை பற்றி அச்சம் கொள்ளாமல் அபு ஹனீஃபாவோட உட்கார்ந்து இல்மை தேடிக்கொண்டே கழிக்கிறாரே, நாட்களை விடக்கூடாது. நேரடியாக அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் சென்றார். அவருடைய தாய் சொன்னால், யா அபு ஹனீஃபா லக்கத் அஃஸத்த இப்னி, என்னுடைய மகனை நீ கெடுத்து விட்டாய், என்னுடைய மகனுக்கு நீ ஃபசாதை குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாய் என்று அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து ஒரு பெண் சொன்னார்கள். அப்போது அந்த தாயை பார்த்து அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஏன் இப்படி சொல்கிறாய்? இவர் ஏழையாக மாறி விடுவார், இவர் பஞ்சத்தில் அடிபட்டு விடுவார், இவர் உழைக்க தெரியாமல் மாறிவிடுவார், இப்படியே இல்மு என்று இருந்து விடுவார் என்பதற்காகத்தானே இப்படி சொல்கிறாய் தாயே? இல்லை, இவருக்கு நான் எதை கற்றுக் கொடுக்கிறேன் தெரியுமா? அக்கல் ஃபாரூதஜ் பிதுஹுனில் ஃபுஸ்து, இதுவெல்லாம் அரசர்கள் சாப்பிடக்கூடிய உணவு. அந்த காலத்திலே இந்த ஃபாரூதஜ் பிதுஹுனில் ஃபுஸ்து, இது போன்ற உயர்ந்த ரக உணவுகளை சாப்பிடுவதற்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி அபு ஹனீஃபா அவர்களுடைய தாய்க்கு சொன்னார்கள். அந்த தாய் சிரித்தார்கள். அபு ஹனீஃபாவுடைய மூளை குழம்பி விட்டது. நானும் ஏழையில் இருக்கிறேன், இவரோ இல்மை கற்றுக் கொடுக்கிறார், தீனுடைய கல்வியை. இதை வைத்து என்ன செய்ய முடியும்? இவர் அபு யூசுஃபினுடைய மகன் இந்த இல்மை படித்து அரசர்கள் சாப்பிடக்கூடிய உயர்தரமான உணவை சாப்பிடுவாரா என்று கேலியாக சிரித்து சென்றார் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ். அபு ஹனீஃபா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய மாணவர்களிலேயே மிகவும் திறமை பெற்ற மாணவராக மாறுகிறார். அபு ஹனீஃபா அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய சிறந்தவர்களில் ஒருவராக மாறுகிறார். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு உயர்வை கொடுத்து பகதாதுடைய காதியாக தீர்ப்பளிப்பவராக ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய காலத்தில் நியமிக்கப்படுகிறார். ஹாரூன் ரஷீத் அவர்கள் அபு யூசுப் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு முறை விருந்துக்கு அளித்தார்கள். அழைத்து சொன்னார்கள், அபு யூசுப் அவர்களே, இதோ உங்களுக்கு முன்னால் இதுவெல்லாம் அரசர்கள் சாப்பிடக்கூடிய உணவு, அது உங்களுக்கு முன்னால் இருக்கிறது என்று அபு யூசுஃபை பார்த்து சொன்னார்கள். அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிரித்தார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள்? ஹாரூன் ரஷீத் கேட்டார்கள். அபு யூசுஃபே, ஏன் சிரிக்கிறாய்? இந்த உணவு உனக்கு முன்னால் இருக்கிறது என்று சொன்னேன், ஏன் சிரிக்கிறாய்? அப்போது சொன்னார், என்னுடைய ஆசிரியர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயிடத்தில் சொன்னார், நான் இவருக்கு அந்த உயர்தர உணவுகளை சாப்பிடுவதற்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உணவை சாப்பிடும் அளவிற்கு என்னுடைய கண்ணியத்தை உயர்த்தி விட்டார் என்று சொல்லி சிரித்தார். அப்போது அபு ஹாரூன் ரஷீத் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபு ஹனீஃபா அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. அவர் அல்லாஹ் கொடுத்த அந்த இல்முடைய நூரை கொண்டு, இல்முடைய வெளிச்சத்தை கொண்டு தன்னுடைய கண்களால் பார்த்தவர் என்று ஹாரூன் ரஷீத் அவர்கள் சொன்னார்கள்.